அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக நேற்று நம்ம போஸ்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். நேற்றையுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நம்ம வித்தின் 2 டேஸில் நமக்கு 250 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், எக்ஸ்பெஷலி நிஃப்டியில் அப்படின்ற ரொம்ப கிளியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எதனால அப்படின்னா அந்த 12th ஜூன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டைம் சைக்கிள் வந்த டேட். ஸோ இந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் எக்ஸ்பெஷலி நிஃப்டியில் வரதுக்கான வாய்ப்புகளும் 13th ஃபார் பேங்க் நிஃப்டி ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மெம்பர்ஸ் குரூப்பில் அந்த 12th ஜூன் அப்படிங்கிற டேட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, அந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத ரொம்ப ப்ரியராகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு வேலிடான ஒரு செட்டப். இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது அந்த ஹைக்கு மேலே போனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டிலையும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதன்படி இன்றைக்கி நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது, இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ரொம்பவே எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து 2511 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு ரிவர்சல் கொடுத்துட்டு நல்ல மார்க்கெட் டவுன் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான். இதனுடைய லோ கட் ஆனதுக்கு அப்புறமாக நம்ம இந்த இடங்கள் எல்லாமே நம்ம புல் பேக் ஏரியாவில் ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். எத்தனை கேண்டில்ஸ் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அண்ட் அகெயின் ஆக்குரேட்டாக ரிவர்சல் ஆன பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த கேண்டில் இருந்து நம்ம ஒரு ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் பாயிண்ட் ஒரு பெரிய பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் படி. ஈவன் செகண்ட் டைமிங் கேண்டில் படியும் நமக்கு லோ தான் கட்டாக இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் படியும் லோ தான் கட்டாக இருந்தாங்க. பட் இந்த இடங்கள் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் இந்த இடங்கள் மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு ஏரியா. ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸை விட அதிக பாயிண்ட் கொடுக்கறதுமான ஒரு செட்டப். எப்போலாம் நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் ட்ரேடில் ஹிட்டான ஸ்டாப் லாஸை விட டபுள் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எவ்ரி வீடியோவில் சில டிப்ஸ் இருக்கும், இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான். இதனுடைய லோ கட் ஆனதுக்கு அப்புறமாக மறுபடியும் நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் இதுதான். இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டில் இருந்திருப்போம் எண்ட் ஆஃப் த டைம் வரைக்கும். இன்றைக்கி நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் நல்ல ஒரு பாயிண்ட்டுமே நம்ம இன்ட்ரோடேயில் கேப்சர் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 22ல் எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் மோர் தென் ஒரு 195 or 96 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் நம்ம அதில் கேப்சர் பண்ணியிருந்தோம். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதே பாருங்கள், நியோ டு ஓவர் நம்பர்லேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு ஆக்குரேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க லைவ் மார்க்கெட்டில் அப்படின்னு பாருங்கள். அண்ட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் இதுதான். இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் ஈவன் இந்த இடங்கள்ல இருந்து எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக்காக இருந்திருக்கும். இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ரிவர்சல் ட்ரேடில் எவ்ரிடே சொல்கிற விஷயம் ஒன்று தான், ரிவர்சல் ட்ரேடில் எக்ஸ்பெஷலி டைமிங் கேண்டில் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இது ஆல்மோஸ்ட் 2 o'clock அப்புறமாக இந்த 2 கேண்டிலுமே நமக்கு பக்கத்தில் வரும்பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹையும், எது லோவாக இருக்கோ அது லோவும் நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த இடங்கள் நமக்கு லோ கட் ஆகிட்டு மறுபடியும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 230க்கு மேலே இன்ட்ரோடே ட்ரேட் அப்படிங்கிறது ஆப்ஷன் பையர்ஸ் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு ஒரு சேஃபான விஷயம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்மளுடைய பாயிண்ட்ஸ் மொத்தமாக நமக்கு கொடுத்துருந்தாங்க ரிவர்சல் ட்ரேடில். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. 1 day பிஃபோராகவே நம்ம
இந்த லெவல்ஸ் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும் பொழுது இனிமேல் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி வந்து கிரானுவல்ஸ் வந்து நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி அண்ட் ஹிந்து பெட்ரோல் எல்லாமே இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஒரு ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்துடலாம். மோர் தென் 5% இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸ் வந்து மோர் தென் 5% அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதையும் நம்ம ஒன் டே பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணுற ஸ்டாக்ஸ். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் சேர்த்து ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஈவன் உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜும் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலை எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் என்ன செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எந்த டைமில் டைமிங் கேண்டில் அந்த மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னு. மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது மல்டிபிள் டைம் சைக்கிளுடைய காம்பினேஷன். எதனால் அது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த மொமெண்டம் இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ப்ரீமியம் வந்து ஹையராக போயிட்டு நமக்கு ப்ராஃபிட் வரதுமான ஒரு செட்டப். ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு அதிகமாக வந்து போயிட்டு ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கணும். அந்த மொமெண்டம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற டைம் தான் வந்து இந்த மொமெண்டம் கேண்டில். இது மாதிரி ஒரு 5 minutes 15 minutes மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்மளால் அதிகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறோம் அதில் எந்த மாதிரியான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எவ்ரிடே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் ஹெல்த் வந்து அரௌண்ட் ஒரு 18 பாயிண்டில் வந்து நமக்கு வந்த ஒரு என்ட்ரி மோர் தென் 43 வரைக்கும் இன்றைக்கி போயிருந்தாங்க. அண்ட் நிஃப்டின் புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் 22 வந்து நம்ம இனிஷியேட் பண்ண ஒரு புட் ஆப்ஷன் வந்து மோர் தென் 196 or 95 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் வந்து அதுலேயும் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் நம்மளுடைய டெலிகிராம்லேயும் சரி நம்மளுடைய மெம்பர்ஸ் குரூப்லேயும் சரி எக்ஸாக்டாக நிஃப்டி வந்து 1 minute படி நமக்கு எந்த இடங்களில் புல் பேக் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இதான் வந்து ஹை. அதுக்கப்புறமாக நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த புல் பேக் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம அரௌண்ட் ஒரு 11:30 நம்ம போஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறமாக எந்த அளவுக்கு ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரி அப்டேட் இது மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த ட்ரேட் வந்து எந்த அளவுக்கு வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் 12th June அப்படிங்கிற டேட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி. அந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் எஸ்ஜிஎக்ஸ் வந்து வித்தின் 2 days 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம நேத்தியுடைய வீடியோலையும் ப்ரியராக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலையும் சொல்லியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி நிஃப்டியும் சரி எஸ்ஜிஎக்ஸும் சரி மோர் தென் 250 or 300 வரைக்கும் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து நம்ம கொடுத்த செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக் லிஸ்ட். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த டேட்டில் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் என்ன செக்டார்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி 12th June அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஆக்குரேட்டாக வந்து நிஃப்டியில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பார்த்து டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 12th June அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 13th June வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. இந்த 12th Juneனுடைய ஹையில் வந்து உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணுங்கள். இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக லாங் லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் இது. ஸோ மார்க்கெட் வந்து பொசிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் லாங் ரனில் தான் இருக்காங்க. பொசிஷனலாக பார்க்கும்பொழுது நம்ம லாங்கில் இருந்தாலும் மார்க்கெட் இப்போ இருக்கிறது ரெசிஸ்டன்ஸில் அப்படிங்கிறதையும் நேற்று வீடியோலையும் சரி ப்ரியராக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலையும் சரி இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது 25 to 34க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக லாங். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸில் இது ஒரு நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆஸ் ஆஃப் நவ் 12th May அப்படிங்கிறது ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி நமக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மோர் தென் 300 or 360 பாயிண்ட்ஸ் வந்து ஹை அண்ட் லோவில் இருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய கேண்டில் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்னதான கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா மொமெண்டம் அப்படிங்கிறது கம்மிங் டேஸில் ரொம்ப பெரியதாக இருந்திருக்கும். பட் இந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் நமக்கு கொடுத்துருக்கிறனால மறுபடியும் நமக்கு இந்த ஹை எண்டில் உடைக்கிறதுக்காக மார்க்கெட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. வித்தின் இந்த டேக்குள்ளாக அதாவது 12th ஜூனுக்குள்ளாக மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி அப் அண்ட் டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் இதுக்கப்புறமாக மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் வந்து நிஃப்டி வந்து நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் வராங்க. அகெயின் ஒரு வித்தின் 2 டேஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கறது மறுபடியும் 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன் சைட் ரேலியோ இல்லை நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வித்தின் 2 டேஸில் மேபி ஃப்ரைடே ஆர் மண்டேல நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த மொமெண்டம் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராகவே இந்த டேயில் நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப் வராங்க அப்படின்னா இது ஒரு வேலிடான ஒரு செட்டப். இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ்க்கு மேலே 57,049 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாங். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் நமக்கு இந்த இடங்கள்லாம் புல் பேக்கான ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக கண்டினியூஸாக 4 நாட்களாகவே நமக்கு வந்து ரெட் கேண்டில் தான் போட்டிருக்காங்களே தவிர்த்து எந்த ஒரு கிரீன் கேண்டிலுமே நமக்கு கொடுக்கவே இல்லை. இதையும் நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ண ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஆக்குரேட்டாக வந்து இந்த 55,966 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எவ்ரிடே சொல்கிற விஷயம் ஒன்று தானே, இது மாதிரியான இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கம்மிங் டேஸில் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு இது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க கம்மிங் டேஸில் அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் மார்க்கெட் இப்போ என்ன புல் ரனில் இருக்காங்களா ஷார்ட்லாம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் இரண்டுமே நமக்கு லாங் ரன்னில் இருந்தாலும் மார்க்கெட் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், 13th டே வந்து ஒரு கேண்டில் வராங்க அப்படின்னா அதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் பேங்க் நிஃப்டினுடைய ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட்டாக இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு வரும்பொழுது அந்த இடங்கள் மட்டுமே நல்ல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அது லாங்காக இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருந்தாலும் சரி நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இவன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ட்ரேடுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் அண்ட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 13th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 13th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 13th ஜூன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையன்லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 13th ஜூன் சர்வீஸ் செக்டார், இன்ஃப்ரா, ஆட்டோ இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா பேஸ்ட் ஆன் டைமிங் படி உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் 5 minutesக்கு உங்களுடைய சார்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உதாரணமாக 10, 20 to 25 கேண்டில் இதுதான் அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஷார்ட் இனிஷியேட் பண்ணும்பொழுது ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த 2 கேண்டிலுமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் ஃபார் நிஃப்டி, மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி நம்ம ஹோல்ட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதனால அந்த ட்ரேட் அப்படிங்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் மற்றபடி T ஈக்குவல் டு N அப்படிங்கிறது நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப். T ஈக்குவல் டு அப்படின்னா டைம், T ஃபார் டைம், N ஃபார் நம்பர்ஸ். 3 levels வந்து அப் சைட்லையும் 3 levels வந்து டவுன் சைட்லையும் எவ்ரிடே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்கிற அந்த லெவல்ஸ் தான் நம்பர்ஸ். டைமிங் அப்படிங்கிறது இதுதான். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரே இடத்தில் வராங்க அப்படின்னா அதுவும் சின்னதான ஒரு கேண்டிலாக இருக்கிறாங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா.
எதனால அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.